தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்த விவகாரம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இல்லை, அவர் பேசலாம். அவருக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையிட்டு எல்லா கனவு காண்பதற்கான தகுதியும் இருக்குது. நல்லா கனவு காணட்டும், நல்லா பேசட்டும். ஆனால் ஒன்று மறந்துடுறாரு அவர். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் சாதுரியமாக முடிவெடுப்பாங்க, தெளிவாக முடிவெடுப்பாங்க. நான் கேட்குறேன், இவர் எதை வச்சு மக்கள்கிட்ட இப்போ போக போகிறாரு? ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய பெருமைகளையும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது, உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னுட்டு உதயமின் திட்டத்தில் கையொப்பமிடலை, ஜிஎஸ்டியில் கையொப்பமிடலை, நீட்டு பிரச்சனையில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. யூனிஃபார்ம் சிலபஸ் வந்த பிறகு தான் எங்கள் குழந்தைகளுக்கு எல்லோருக்குமான சமமான கல்வி வரும்பொழுது தான் நீட்டை கொண்டு வருவோம் நாங்கள். ஆனால் இது எல்லோரையும் தாரை வார்த்தை கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை ஜிஎஸ்டியில் போய் கையெழுத்து போட்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர் என்ன பணியாற்றினார் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அதற்கு பிறகு உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. நான் சொல்லலை, இதை எதிர்கட்சிகள் சொல்லலை. உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டால் மின்சார வாரியம் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுக்கு சென்றுவிடும், ஒரு உரிமையும் இருக்காது. நாங்கள் ஏன் இவர் போய் கையொப்பமிட்டார்? நீட்டு தேர்வு இங்கே கொண்டு வந்தால் தற்கொலைகள் வரும், மாணவிகள் தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா. நீட்டு அனுமதிக்கவே இல்லை உயிரோடு இருக்க வரைக்கும். இவரை போய் நீட்டை அனுமதிச்சார். அப்படி ஜிஎஸ்டி, நான் இருக்கும் வரை ஜிஎஸ்டி வேண்டாம், நீங்கள் வரி பணத்தை சரியான முறையில் பகிர்ந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இன்றைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உரை குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் அபிநயா. நன்றி பாலவேல்.